இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கலைத்துறை சேவையை அங்கீகரிக்கும் வகையில் நடிகர் அஜித்குமாருக்கு பத்மபூஷன் விருது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருது வழங்கி கௌரவித்தார். தமிழ்நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் அஸ்வினுக்கு பத்மஸ்ரீ விருது. சமையல் கலைஞர் செஃப் தாமோதரனுக்கு விருது வழங்கி கௌரவிப்பு. மீண்டும் அமைச்சராக பதவியேற்றார் மனோ தங்கராஜ். ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மனோ தங்கராஜ் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதியளிக்கிறேன். மீண்டும் அமைச்சராக பதவியேற்ற மனோ தங்கராஜுக்கு பால்வளத்துறை ஒதுக்கீடு. முதலமைச்சர் MK ஸ்டாலினின் பரிந்துரையை ஏற்று ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மதவாதம் ஒருபோதும் நுழைய முடியாது என முதலமைச்சர் MK ஸ்டாலின் திட்டவட்டம். காஷ்மீர் தாக்குதலில் மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைக்கு தமிழ்நாடு உறுதுணையாக இருக்கும் எனவும் பேச்சு. எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் காஷ்மீர் தொடர் பிரச்சனை பொறுத்த வரையில் தமிழ்நாடு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்று தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதவாதம் உள்ளே நுழைய முடியாது 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 என்பதை நான் தெரிவிக்கிறேன். தமிழ்நாட்டில் மத பயங்கரவாதம் எங்கு உள்ளது என வானதி சீனிவாசனுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கேள்வி. பாஜக ஆளும் மாநிலங்களில் என்ன நடக்கிறது எனவும் காட்டம். எங்கு இருக்கிறது, எப்படி இருக்கிறது, எந்த சூழ்நிலை இருக்கிறது என்பது தெளிவாக சொன்னால் அதை விளக்க சொல்ல முடியும். இதை பொத்தாம் மதமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே இருக்கிறது, எங்கே மதவாதம் இருக்குது சொல்லுங்கள். உறுப்பினர் பேசுகிறார். எங்கு திமுக ஆட்சியில் சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு வருவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கடந்த 4 ஆண்டு திமுக ஆட்சி திருப்திகரமாக இல்லை எனவும் குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கு குறித்து பேச அதிமுகவிற்கு தகுதி இல்லை என முதலமைச்சர் MK ஸ்டாலின் காட்டம். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, துயரமான ஆட்சிக்கு தூத்துக்குடியே சாட்சி என பேரவையில் விளாசல். கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட முன்வடிவு தாக்கல். சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தாக்கல் செய்தார். ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில் சேவைக்கான 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் வெற்றி. பூந்தமல்லியில் இருந்து போரூருக்கு 45 நிமிடத்தில் வந்தடைந்ததாக அதிகாரிகள் தகவல். காவல்துறை அதிகாரியை அறிவது போல் சைகை காட்டிய கர்நாடக முதல்வர் சித்தராமையா. தான் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பாஜக மகளிர் அணியினர் கருப்பு கொடி காட்டியதால் ஆத்திரம்.
பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மே 13ஆம் தேதி தீர்ப்பு. அரசு மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் கோவை மகிழா நீதிமன்றம் உத்தரவு. எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட்டதற்கு எதிராக ஓபிஎஸ் உள்ளிட்டோர் தேர்தல் ஆணையத்தில் மனு. இபிஎஸ் தரப்பில் அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் ஆஜரான நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் விசாரணை. காவலர்களுக்கு வார விடுமுறை வழங்கி அரசாணை பிறப்பித்த முதலமைச்சரின் நடவடிக்கைக்கு உயர்நீதிமன்ற கிளை பாராட்டு. போலீசாருக்கு வார விடுமுறை வழங்கும் அரசாணையை நடைமுறைப்படுத்தவும் உத்தரவு. இருபத்தி 2 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தை உலுக்கிய முருகேசன் கண்ணகி ஆணவ கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை உறுதி. குற்றவாளிகள் 12 பேருக்கு உயர்நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். குடும்பத்திற்காக கூட்டணி வைத்த பழனிசாமியின் அரசியல் வீழ்ச்சியின் கவுண்டவுன் தொடங்கிவிட்டது. தோல்வியில் சாதனை படைத்து வரும் தோல்விசாமி அதிமுகவை பாதாள வீழ்ச்சிக்கு கொண்டு சென்று கொண்டிருப்பதாக RS பாரதி விமர்சனம். நீதிபதிகளின் உத்தரவுகளை நிறைவேற்றாத அரசு அதிகாரிகளால் நீதிமன்ற நேரம் வீணடிக்கப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய மணப்பாறை நீதிமன்றம் உத்தரவு. பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசிய வழக்கில் நடவடிக்கை. செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கை முடித்து வைத்தது உச்சநீதிமன்றம். அமைச்சர் பதவியை நேற்று ராஜினாமா செய்த நிலையில் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு முடித்து வைப்பு. சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து பெரியசாமியை விடுவித்த உத்தரவு ரத்து. திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. சென்னை பள்ளிக்கரணையில் இளைஞர் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிடக் கோரி மனு. தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஓமலூர் அருகே காதல் மனைவி பெற்றோருடன் சென்றதால் கணவன் தூக்கிட்டு தற்கொலை. உருக உருக காதலித்து திருமணம் செய்து கொண்ட பெண் பெற்றோரை பார்த்ததும் அந்தர்பல்டி அடித்ததால் இளைஞர் விபரீத முடிவு. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மே 3ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி பொதுச் செயலாளர் துரைமுருகன் அழைப்பு. கரூர் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்புத் துறையினர். கோடைக்கால வெப்பத்தால் 15% முட்டை உற்பத்தி பாதிப்பு. முட்டை விலை வரும் நாட்களில் உயரும் என தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலைப்பகுதி அருகே தண்ணீர் தேடி சுற்றித் திரிந்த காட்டு யானை. மனதை உருக்கும் வீடியோ வெளியான நிலையில் வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. ராமேஸ்வரம் பாக் ஜலசந்தி கடலில் இருந்து கரை ஒதுங்கிய ஜெல்லி மீன்கள். 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மீன்கள் கரை ஒதுங்கி கிடப்பதால் மீனவர்கள் அச்சம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பாரம்பரிய முறைப்படி நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. பல்வேறு கிராம மக்கள் ஒன்றிணைந்து போட்டி போட்டுக் கொண்டு மீன்களை பிடித்து மகிழ்ச்சி. சிங்கம்புணரி அருகே பிரான்மலை வடுக பைரவர் கோயிலில் ஜெயந்தன் பூஜை விழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் கரும்பு தொட்டில் நாய் பொம்மைகள் காணிக்கை செலுத்தியும் வழிபாடு.
திருப்பதி காளஹஸ்தி அருகே 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 72 செம்மரக்கட்டைகள் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட 7 பேர் கைது செய்து போலீசார் விசாரணை. புதுச்சேரியில் விசா காலக்கெடு முடிந்தும் நாட்டை விட்டு வெளியேறாத பாகிஸ்தான் பெண் மீது வழக்கு. கடந்த 2022ஆம் ஆண்டு முடிவடைந்த விசாவை புதுப்பிக்காமல் புதுச்சேரியில் தங்கியிருந்ததாக தகவல். பிரதமர் மோடியுடன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்திப்பு. பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முக்கிய ஆலோசனை. பஹல்காம் சம்பவம் தொடர்பாக பாதுகாப்புத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு ஆலோசனை. டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. பஹல்காம் தாக்குதல் சம்பவத்திற்கு இந்திய ராணுவத்தின் அலட்சியமே காரணம் என பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அஃப்ரிடி கருத்து. பட்டாசு வெடித்தாலும் பாகிஸ்தான் மீது குற்றம் சுமத்துவதா என சரமாரி கேள்வி. பிரான்சிடமிருந்து 64,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 26 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குவது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்து. விமானங்கள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படும் பட்சத்தில் ரஃபேல் போர் விமானங்களின் எண்ணிக்கை 62ஆக அதிகரிக்கும். உக்ரைனுக்கு எதிரான போரை 3 நாட்கள் நிறுத்துவதாக ரஷ்ய அதிபர் புதின் அறிவிப்பு. 2ஆம் உலகப் போர் வெற்றி தின கொண்டாட்டத்தையொட்டி மே 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை போர் நிறுத்த நடவடிக்கை. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்களை எடிட் செய்வதற்கென்றே பிரத்யேக செயலியை வடிவமைத்தது மெட்டா நிறுவனம். இன்ஸ்டா கணக்கை வைத்தே இதனுள் நுழையலாம் என தகவல்.